உற்ற பொடி பூசிவோர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி கையிலோர் வெண்மழு ஏந்திவோர் நம்பி கண்ணும் மூன்றுடையான் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயள செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாடும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவும் மெய் கண்ட தேவன் வெகு சைவநாதன் புண்டரீக மலர்த்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார் கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதருடைய அருளினாலும் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலை தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாத்திர நூலின் ஆசிரியராகிய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய கமலபாதங்களையும் வணங்கி இந்த தொடர் சிந்தனையை அடியேன் தொடங்குகின்றேன். கடந்த வகுப்புல அவத்தை இலக்கணத்தை பத்தி நம்ம தொடங்குறோம். அவத்தை இலக்கணத்துல கேவல அவத்தையை பத்தி பார்த்தோம். பாடல் 33 குறித்து சிந்தித்தோம். ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும் கேவலம் சகலம் சுத்தம் என உணர்க. ஈங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்றுமின்றி மலம் அன்றி ஒன்றுமில்லை எனும் இயல்பாய் ஆங்கு அறிவை அறிவரியன் அறிகருவி அணையா ஆதலினால் இருள் மருவும் அலர்வெளிவோல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே அப்படிங்கிற பாடலை நாம கடந்த வகுப்புல சிந்தித்தோம். அந்த பாடலுக்கு நம்ம சித்தியார்ல இருந்து ஒரு 3 பாடலையும் நம்ம சிந்தித்தோம். சித்தியார்லையும் அந்த உருவம் எடுக்கிறது எப்படி, உடம்பு இல்லாம இருக்கிற அமூர்த்தன் அப்படிங்கிறத குறிச்சும், அடுத்து உருவினை கொண்டு அப்படின்னு உரு எடுத்ததை வச்சும், அடுத்து உரு இன்றி சரியா இருவினைகள் செயல்கள் ஒப்பில் ஈசந்தன் சக்தி தோய குரு அருள் வெற்றி ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் பண்டை சிற்றறிவு பொழுது ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே அப்படின்னு அந்த குரு அருள் பெறுறதுனால நம்ம அந்த அருள் சரீரமா பெறுறோம். இந்த கேவல சரீரத்துல இருந்து இந்த மல சரீரத்துல இருந்து அருள் சரீரம் பெறுகிறோம் அப்படின்னு அந்த 228வது பாடல், 229வது பாடல், 230வது பாடல் அப்படின்னுங்கிற 3 பாடல்களையும் தொடர்ச்சியா நம்ம அதை சிந்திக்கணும் அப்படின்னு 3 பாடல்களையும் ஒருமித்து பார்த்தோம்.
அதுதான் அந்த கேவலத்துல இருந்து எப்படி சகலத்துக்கு வந்து சுத்தத்துக்கு வருதுங்கிறதுக்கு அந்த 3 பாடல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்ப கடந்த பாடல்ல நம்ம பார்த்தது கேவலத்தை பத்தி பார்த்தோம். அப்ப கேவலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பாடல் எது வரணும் அப்படின்னா நமக்கு சகலத்துக்கு உண்டான பாடல் வரணும். ஆனா இங்க அப்படி வராம அதுக்கு இடையில ஒரு சில தடைகள் வருது. சரியா? ஏன் அப்படின்னா இந்த ஆணவ மலம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு சாரர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆணவ மலம் இல்லை அப்படிங்கிறவங்க யாரு? அவங்க என்ன தடை எழுப்புறாங்க? எப்படி அதை சொல்றாங்க? அப்படிங்கிறத குறிச்சு அடுத்து அதை நம்ம எப்படி அதுக்கு விடை சொல்றோம்? அந்த ஆணவ மலம் உண்டு அப்படிங்கிறது நம்ம சைவ சித்தாந்திகள் எப்படி நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விடையும் சொல்லி அதுக்கு அடுத்துதான் எங்க போறோம்? நம்ம சகலத்தை பத்தி சொல்லக்கூடிய பாடலுக்கு நம்ம போகிறோம். இப்ப 34வது பாடல் எதை குறிச்சு வருது அப்படின்னா ஆணவ மலம் இல்லை அப்படிங்கிறவங்களை குறிச்சு இந்த பாடல் வருது. ஏன்னா கேவலம்னா ஆணவ மலம் இருக்கிறதுனாலதான் அது கேவலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? அப்ப அது இல்லைன்னு சொல்லக்கூடிய தடை வரக்கூடிய பாடலா இந்த பாடல் வருது. இந்த பாடலை பார்த்து இதுக்கு அடுத்த பாடல் எப்படி அதுக்கு நம்ம விடை சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கலாம். இன்மை மலம் மாயை கண்மம் என்று இரண்டே இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன்புரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் தனுகரண புவனம் தந்திடும். இங்கு அதனாலே இருபயனும் சார்ந்து கண்மமெல்லாம் நேராக நேர் ஆதல் மறுவ கடவுள் அருளால் எவையும் கழிந்திடுவன். அதனால் பின் மலம் ஆனவை அணுகா பெருகு ஒளி முன்பு உளதே பெற்றிடும் என்று இத்திரம் என் பேசும் ஆரே. இது பாடலா வருது. நமக்கு 34வது பாடலா வருது. இதுக்கு முதல்ல பதவுரையை நம்ம சிந்திக்கலாம். மலம் இன்மை அப்படின்னா ஆணவம் அப்படிங்கிற ஒரு பொருளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மாயை கண்மம் என்று இந்த மாயையும் கண்மம் என இரண்டே இந்த இரண்டு பொருள்களே உள்ளன. இறைதான் அது அந்த பெருமான் தான் இலங்கு விளக்குகின்ற பல உயிர்களும் பலவாகிய உயிர்களும் முன்ன பிறந்த பிறவிகளில் புரிந்த இருவினையின் செய்த புண்ணிய பாவங்களின் தன்மைகளால் பயனாக எவர்களுக்கும் அவ்வுயிர்கள் அனைத்திற்கும் தனுகரண புவனம் இந்த தனுகரண புவன போகங்களை தந்திடும் கொடுப்பான். இங்கு இதனாலே இப்படி கொடுப்பதனால இருபயனும் சார்ந்து இந்த இன்ப துன்பங்களை நுகர்ந்ததுனால கண்ணம் எல்லாம் எல்லா வினைகளும் நேராக சமமாக நேர் ஆதல் மறுவ ஒத்து போதலை பொருந்த அப்ப இருவினை ஒப்பு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்த கடவுள் அந்த கர்த்தா அருளால் தன் கிருபையாலே எவையும் அந்த கண்மங்கள் அனைத்தையும் கழித்திடுவன் போக்கிடுவான். அதனால் அப்படி போக்குவதனால பின்னர் மலம் ஆனவை இந்த கண்மம் மாயைகள் அவ்வுயிர்களை அந்த உயிர்களை அணுகா பொருந்தாது. அவ்வுயிர்கள் அந்த உயிர்கள் மறுபடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்பு உள்ளது முதலில் உள்ளதாகிய பெருகு ஒளி மிகுந்த ஒளியை பெற்றிடும் என்று எய்தும் என்று மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போயிரும் என்று இத்திரம் இவ்விதம் பேசுமாறு பேசும் முறை என்ன பயனுடைத்து அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு பதவுரையா சொல்லப்படுது. இப்படி பேசுறவங்க யாரு அப்படின்னா ஐக்கியவாதி பாசுபதி, சரியா? அவங்க எல்லாம் இப்படி பேசக்கூடியவங்க. கேவலத்தை சொன்ன பிறகு நமக்கு சகலத்தை சொல்லணும்னு நம்ம சொன்னோம். ஆனா இந்த சகலத்தை சொன்னாம அதுக்கு இடையில ஆணவ மலம் அப்படின்னு ஒரு மலம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்காக, சரியா, இந்த பாட்டு தடை அந்த தடைக்கு வருது. அப்போ இன்மை மலம் அப்படின்னா மலம்னா ஆணவம், சரியா? அப்ப ஆணவ மலம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது யாரு அப்படின்னா ஐக்கியவாத சைவர், சரியா? ஐக்கியவாத சைவர் யாரு அப்படின்னா அவங்கள வீர சைவர்னு சொல்லுவோம், சரியா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆணவம்னு ஒண்ணு
கிடையாது. அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே என்ன வார்த்தையை சொல்றாங்க? இன்மை மலம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, மாய கண்மம் என்று இரண்டே. இந்த மாயையும் கண்மம் இந்த 2 மலம் தான் நமக்கு இருக்குது. ஆணவம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு இறைதான். அதனால இறைவன் என்ன செய்வான் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அவங்க வினைக்கு தகுந்தாக்குல, ஏன்னா வினை செய்யறோம் இல்லையா, கண்மம் இருக்குன்னு சொல்றான். அதனால அந்தந்த வினைக்கு தகுந்தாப்புல மாயையை கொடுப்பான். அப்ப மாயைங்கிறது என்னது அப்படின்னா, அதுதான் தனு கரண புவன போகம். சரி, அவங்க வினைக்கு தகுந்தாப்புல அதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தனு கரண புவனங்கள் கிடைக்கிறதுனால, இந்த உடம்பு கிடைக்கிறதுனால அதை வச்சு என்ன செய்வான்? நல்வினை தீவினை செய்வான். அப்படி நல்வினை தீவினை செஞ்சாச்சுன்னா அது என்ன ஆகும்? என்ன பயனை தரும் அப்படின்னா இன்ப துன்பமா வரும். அந்த இன்ப துன்பத்தை நுகரும் போது விருப்பு வெறுப்பு வரும். அது புது வினையாகும். பழையபடி பிறப்பான். சரியா? இப்படியே பழையபடி பிறக்கும் போது அவனுக்கு என்ன தருவாரு? அந்த வினைக்கு தகுந்தாக்கள் அந்த உடம்ப கொடுப்பாரு. அதுக்கு தகுந்தாக்கள் அவன் நல்வினை தீவினை செய்வான். அதுக்கு தகுந்தாக்கள் அவனுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை இன்ப துன்பம் கிடைக்கும். அதுல அவன் விருப்பு வெறுப்பு வரும். அதுல மறுபடி அந்த விருப்பு வெறுப்புனால மறுபடியும் அந்த வினையாகி பிறப்பான். இப்படியே சுத்திக்கிட்டே வருவான். இப்படி சுத்திக்கிட்டு பல பிறவிகள்ல வர்றதுனால அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலம் தேஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். இது ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, இது நம்ம சொன்ன வார்த்தையை எடுத்து அவன் சொல்றான். மலம் அதனுடைய இயல்பு என்னது? தேய்வது. அறிவு பொருளுக்கு இயல்பு வளர்வது. அப்ப பிறக்க பிறக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பிறவிலையும் அறிவு வளருது. அப்ப மலம் தேஞ்சுக்கிட்டு போகும். இப்படியே ஒரு காலத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா, இருவினை ஒப்பு வந்துரும். ஏன்னா மலம் புறம் தேஞ்சிரும், அறிவு வளர்ந்துரும். அப்படி வந்துருச்சுன்னா இருவினை ஒப்பு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது? இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா பிறவி வராது. மாயையை கடவுள் சேர்க்க மாட்டான் அப்படின்னு அந்த ஐக்கியவாத சைவருடைய கருத்து. சரியா? இப்போ நம்ம இதை எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வினைக்கு தகுந்தாப்புல முதல்ல உடம்ப கொடுப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொன்னாலும் வினை எப்படி செஞ்சான்? வினை செய்வதற்கு ஒரு உடம்பு வேணும். தகுந்தாப்புல கொடுப்பான் அப்படின்னா வினையை எப்ப செஞ்சான்? வினைய முதல்ல செஞ்சிருந்தா தானே உடம்பு கிடைக்கும். அப்போ உடம்பு வேணும். சரியா? உடம்பு இல்லாம வினை செய்ய முடியாது. அப்போ உடம்பே இப்பதான் கொடுக்க போறான் இறைவன். சரியா? உடம்பே இப்பதான் கொடுக்க போறான். அப்புறம் வினையை எப்படி செஞ்சான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன ஆகுது? அதுக்கு பதில் சொல்ல தெரியல. சரியா? இந்த வினையெல்லாம் செஞ்சு அவன் இருவினை ஒப்பு பிறவி நீங்கிறான். அவ்வளவுதான் அவனால சொல்ல முடியுது. அப்ப பழைய நிலைக்கு போயிருவான் அப்படின்னு சொல்றான். சரி, அந்த பாடல்ல அதுல பழைய நிலைக்கு போயிருவான். இங்கு அதனால இருபயனும் சார்ந்து கண்மம் எல்லாம் நேராக நேராதல் மறுவ அப்படின்னு ரெண்டுமே என்ன ஆகுது? அந்த இருவினை புரிய புரிய நேராயிரும். அப்படி ஆயிருச்சுன்னா அவன் மறுபடியும் பிறந்து வரமாட்டான். கடவுள் அருளால எல்லா வினையும் கழிந்திடும் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. அதனால பின் மலம் ஆனவை அணுகா. மலம் என்னது ஆகாது? அவனிடத்தில் சேராது. அப்படி சேராததுனால பெருகு ஒளி முன்பு உள்ளதே பெற்றிடும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்றான். பெருகு ஒளி முன்பு உள்ளதே பெற்றிடும் அப்படின்னா இதுலதான் நம்ம பாயிண்ட் பிடிச்சு பேசுறோம். சரியா? இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பழைய நிலைக்கு போயிருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய நிலைக்கு அந்த ஒளி பொருந்திய நிலைக்கு போயிருவான் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நிலையில இருந்தான்னு அர்த்தம்? ஒளி பொருந்திய நிலைன்னா சுத்த நிலை. அப்ப சுத்த நிலையில இருந்தான்னு ஆயிரும். சுத்த நிலையில இருக்கிறவங்கிட்ட மாயை கண்மத்தை கடவுள் ஏன் கொடுக்கணும்? மாயை கண்மங்கிறது மலம், அது அழுக்கு. அப்ப அழுக்கு எதுக்கு இவன்ட்ட திணிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இது நம்ம கேட்கிற கேள்வி, அவன் கேட்கறது இல்ல. சரியா? அப்ப அப்படி கடவுள் அந்த அழுக்க பூசுனா, நம்மகிட்ட தடவுனா, இல்ல நம்மகிட்ட கொடுத்தா அப்படின்னா அவன் கடவுளே இல்ல. ஏன்னா சுத்தமான இருக்கவன்கிட்ட மாயை கண்மத்தை கொடுக்க கூடாது. அவன் சுத்தமா இருக்கிறான். சுத்தமா இருக்கவன்கிட்ட கொடுத்தா அது தவறு. அப்ப கடவுள் தன்மைக்கு இழுக்காயிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப நீ வினைக்கு தகுந்தாப்புலதான் கொடுப்பான் அப்படின்னா வினை எப்ப செஞ்சான் அப்படின்னா அதை சொல்ல தெரியல. சரியா? அடுத்து பழையபடி சுத்த நிலைக்கு போயிரும், ஒளி பொருந்திய நிலைக்கு போயிருவான், பிறவி வராது அப்படின்னு சொன்னா
பழைய நிலை அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒளி பொருந்திய நிலையில இருக்கான்னு ஒரு வார்த்தை வந்துருது. அப்போ ஒளி பொருந்திய நிலையில இருக்கான் அப்படின்னா மறுபடி கடவுள் அவன்கிட்ட மலத்தை சேர்க்கக்கூடாது. அப்படி மலத்தை சேர்த்தா அது கடவுள் இல்லைன்னு ஆயிருது. அப்போ அது கடவுளுக்கு இழுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதனால மாயை கண்மம் எது முதல்ல வந்தது அப்படின்னா ரெண்டும் துவந்துவம். சரியா? இது இருக்கும்போது அது வரும், அது இருக்கும்போதுதான் இது வரும். அதுதான் நம்ம சைவம் சொல்லுது. ரெண்டும் துவந்துவம், ஒன்றை விட்டு ஒண்ணு நீங்காது. அதனால உடம்பு வேலை செய்யறதுக்கு கண்மம் வேணும், கண்மம் வேலை செய்வதற்கு உடம்பு வேணும். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இத அது முதல்ல வந்துச்சுது அப்படின்னு சொல்லி இது முதல்ல வந்துச்சுதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போனா அதுக்கு பேரு அனவத்தை. சரியா? வரம்பின்றி செல்லுதல். சொன்னதே சொல்லிக்கிட்டே போவோம். சரியா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல்ல முட்டை வந்துச்சுதா கோழி வந்துச்சுதா அப்படின்னு சொன்னா அதுக்கு முடிவில்லாம சொல்லிக்கிட்டே இருப்போமா இல்லையா? அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த உடம்பு அல்லது வினையோ எதுவா இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பூதங்கள் தான் காரணம். இந்த பூதங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. ஏன்னா பூதத்துக்கு எல்லாம் எது காரணமா இருக்குதுன்னா மாயை தான் காரணம். ஏன்னா பூதங்கள் எல்லாம் மாயையை பற்றி தான் இருக்குது. அதனால எல்லாத்துக்கும் மேல எங்க போய் முடியும் அப்படின்னா மாயைக்கு போய் முடியும், மாயைக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கொடுத்த கருவி வேலை செய்யல அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணுக்கு சரியா, கண்ணு இருக்குது, கண்ணுக்கு நல்ல கண்ணா இருந்தாதான் அது வேலை செய்யும். கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த கண்ணு இருந்து பிரயோஜனமா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி வாய் இருக்குது, வாய் இருந்தும் பேச முடியல அப்படின்னா அதுக்கு பிரயோஜனமா அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் நிலை. சரியா? நம்ம தூங்குறோம், தூங்கும் போது எல்லா கருவியும் இருக்குது, ஆனாலும் என்ன ஆகல, வேலை செய்யல. அப்ப அது இருந்தும் வேலை செய்யல அப்படின்னா இல்லாத மாதிரிதான். சரியா? இருந்தும் வேலை செய்யலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இல்லாத மாதிரிதான். அதனால முதல்ல எப்படி இல்லாம இருக்கும்போது கேவலத்துல இருந்தோமோ அதுக்கு பேர் தான் என்னது, அறியாமையில இருக்கோம்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த கருவிகள் இருக்கு, சரியா, இருந்தும் வேலை செய்யல அப்படின்னா என்ன ஆகுது, அதால பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரிதான் இங்க அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. சரியா? அறிவு இருக்குது, அதே மாதிரி அந்த அறிவு கூட தான் அதை மறைக்கக்கூடிய ஆற்றலும் அந்த இருளும் அங்க இருக்குது. ஆனா வேலை செய்யாம இருக்குது. அதுதான் என்னது, அந்த வேலை செய்யாம இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேருதான் என்னது அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்றாரு. இந்த அறியாமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அறியாமைக்கு பேர் தான் என்னது, ஆணவம். அது அறியாமைன்னு சொல்றதுதான் ஆணவம். அந்த அறியாமையை நிகழ்த்துவதுதான் என்னது, இந்த ஆணவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி? அப்ப அறியாமைன்னு ஒண்ணு நிகழுதுன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது என்னது, ஒரு காரண பொருள் வேணும். அந்த காரண பொருள் தான் இந்த ஆணவம். அந்த ஆணவத்திலிருந்து நீங்கிறதுக்காக தான் இறைவன் என்னத்தை சேர்க்கிறாரு, மாயை இல்ல இந்த கண்மத்தை கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாதான் சரியாகும் அப்படின்னு. சும்மா இருக்க வேண்ட போய் இந்த மலத்தை சேர்க்க மாட்டாரு, நல்லா இருக்க வேண்ட போய் மாத்திரையை சாப்பிடுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். நோய் இருக்க வேண்டாதான் மருந்து கொடுப்போம். அது மாதிரி இந்த அறியாமைங்கிற நோய் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாயை கண்மத்தை இறைவன் சேர்ப்பான். அறியாமையை நீங்கின அந்த நோய் நீங்கியவனாக சுத்த உடம்போட இருக்கிறவனுக்கு இந்த மாயை கண்மம் உதவாது, அவனுக்கு அது சுமையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மாயை கண்மத்தை ஏன் கொடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு மலம்னு ஒண்ணு இருக்குது, ஆணவம்னு ஒண்ணு இருக்குது. அதனால இன்மை மலம் மாயை கண்மம் இரண்டே இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன்புரிந்த இருவினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் தனுகரண புவனம் தந்திடும் இங்கு. அதனால இருவயனும் சார்ந்து கண்மமெல்லாம் நேராக நேராதல் மறுவ கடவுளால் எவையும் நிகழ்ந்திடுவான், எவையும் கழிந்திடுவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இருவினை ஒப்பு வந்துச்சுன்னா உடம்ப கொடுக்க மாட்டான். உடம்பு கொடுக்கல அப்படின்னா மலம் என்ன ஆகாது, அவனை பற்றாது. பிறகு ஏற்கனவே இருந்த ஒளி உடம்பா இருந்தது மாதிரி இவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா அது குற்றம் அப்படின்னு முன்னாடி இருந்த
சுத்த உடம்புல கொண்டாந்து பெருமான் சேர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப கருவிகள் இருக்குன்னா அது இருந்தும் வேலை செய்யலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லாதது போலதான், அது மாதிரிதான். அப்ப அறியாமைன்னு ஒண்ணு நிகழுது. அறிவு இருக்கு, ஆனா அது விளங்காம இருக்குது. அந்த விளங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பொருள் மறைத்து நிக்குது. அப்ப அந்த மறைத்து நிக்கிற பொருள் என்னது அப்படின்னா அதுதான் ஆணவம். அப்ப அந்த ஆணவம் நீங்குவதற்குத்தான் இந்த மருந்துகளை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாட்டுல சொல்றோம். அவன் சொன்ன தடைக்கு நம்ம விடை சொல்றோம். சரியா? அப்போ அடுத்த பாடல்ல சொல்றாரு, அதை பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாடல்ல அதுக்கு விடையத்தான் தர்றாரு. ஆணவம் உண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம உறுதி செய்யணும். நம்ம உண்டுன்னு சும்மா சொல்லிட்டு போயாச்சுன்னா முடியாது. ஆனாலும் அதை என்ன பண்ணணும்? உறுதி செய்யணும் அப்படின்னுட்டு அந்த 35வது பாடல்ல ஆணவம் உண்டுங்கிறதுக்கு சொல்றாரு. மாயை முதல் என வினையின் பான்மை முதல் எனவே மண்ணு பனை விதை மரபில் மயங்கும் மலம் மலம் சுத்தற்கு ஏயும் நெறி என்கொல் அதன் இயல்பு ஆயின் முத்தி என்பது என் மற்ற இவை நிற்க இரும் கலாதி உணர்வாய் மேய பின்னர் தன் உருவம் விளங்காமை விளங்கும் மிகும் உலகம் தனில் எண்ணில் இவை விடுங்கால் உணர்வுள் தோயும் நெறி இலதாதல் அறியாமை என நீ சொல்லியது மலம் என்பர் துணிந்துள்ளோரே அப்படின்னு இந்த பாடல்ல நம்ம உறுதி செய்கின்றோம். இதனுடைய பத உரைய முதல்ல நம்ம சிந்திக்கலாம். மண்ணு அப்படின்னா நிலை பெற்ற, பனை அப்படின்னா பனை மரம், விதை அந்த பனை மரத்துல உள்ள விதை பனங்கொட்டை, மரபில் முறையில், மாயை முதல் என மாயை முதலில் என, வினையின் வான்மை வினை பகுதி, முதல் என முதலில் என, மயங்கும் வந்து கூடும் என்றால் சுத்தற்கு சுத்தமாய் இருந்த உயிர்களை மலம் மாயை கண்மங்கள் ஏயு நெறியன் பொருந்திய விதம் எப்படி அதன் மாயை கண்மங்களுக்கு இயல்பு ஆயின் இயற்கை என்றால் முத்தி என்பது முத்தியடைதல் என்பது என் எப்படி சாத்தியமாகும்? இவை நிற்க இவை கிடக்க இரும் கலாதி பெரிய கலை முதலிய தத்துவங்கள், இருங்கிறது பெரிய பெரிய கலை முதலிய தத்துவங்கள் உணர்வாய் அறிவை விளக்கின்ற கருவிகளாய் மேயபினர் பொருந்திய பின்னர் தன் உருவம் அவற்றின் சொரூபம் விளங்காமை தோன்றாமல் இருப்பதற்கு மிகும் உலகந்தனில் பெரிய பிரபஞ்சத்தில் விளக்கும் விளக்கிக் கொண்டிருக்கும் எண்ணில் என்று நீ சொன்னால் இவை இக்கலை முதலிய தத்துவங்கள் விடுங்கால் நீங்கின போது உள் அதனுள் உணர்வு தோயும் நெறி அறிவு பெறும் வழி இலது ஆதல் இல்லை ஆததனால் அறியாமை என அறியாமை உண்டு என்று நீ சொல்லியது நீ சொன்னாய் அதனை துணிந்துள்ளோர் தெரிஞ்ச தெளிவு பெற்ற அறிஞர்கள் மலம் என்பர் ஆணவத்தின் காரியம் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது பதவுரை. நம்ம இதை விளக்கமா பார்க்கலாம். முதல் வரி மாயை முதல் என வினையின் பான்மை முதல் எனவே மண்ணு பதை வினை மண்ணு பனை விதை மரபின் மயங்கும் மலம் சுத்தற்கு. இது இந்த முதல் 2 வரியை எடுத்துக்கிட்டோம். அப்ப சொல்றாரு, இதுல மாயை முதல்ல வந்துச்சுதா இல்ல கண்மம் முதல்ல வந்துச்சுதா அப்படின்னு கேட்டா அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றோம். நம்ம பனை விதை முதல்ல வந்துச்சுதா இல்ல பனை மரம் முதல்ல வந்ததா அப்படின்னு இங்க கேள்வி. சரியா? அப்போ எப்படின்னா பதில் சொல்ல முடியாது. இத கேட்டுக்கிட்டே இருந்தா பதில் சொல்ல முடியாது. அதுபோல மலம் அப்படின்னா, சரியா, நீ சுத்தனா இருந்ததுக்கு அப்புறம் வந்துச்சுதா இல்ல சுத்தமா இருந்தவன்ட்ட வந்து சேர்ந்துச்சுதா அப்படிங்கிற வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏயும் நெறி என்கொல் அப்படின்னா மலம் இவனை வந்தது எப்படி பற்றினது? பற்றினது இயற்கைன்னு சொன்னா நாம கஷ்டப்பட்டு இந்த முக்தியில இந்த மாயை கர்மத்தை எல்லாத்தையும் நீக்குனாலும் பழையபடி அது வந்து காரணம் இல்லாமலே தானே சேர்ந்துரும். அதான் ஏயும் நெறி என்கொல் அதன் இயல்பு ஆயின் முத்தி என்பது என். அந்த முத்தி அப்படிங்கிறது என் அப்படின்னா
என்னன்னு அர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்தோம். திருக்குறள்ல அந்த பாடல்ல கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எண்ணின். அந்த எண் அப்படிங்கிறது இன்மை குறித்து. சரியா? கற்றதனால் ஆய பயன் அப்படின்னா படிக்கல அப்படிங்கிற அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து கேள்வி கிடையாது. என் அப்படிங்கிறது இன்மை குறித்து. சரியா? அப்பங்க முக்தி என்பது என் அப்படின்னா முக்தி அப்படிங்கிறது இல்லைன்னு ஆயிரும். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம மலத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறோம். நீக்கின பிறகுதான் நமக்கு முக்தி. ஆனா அது இயற்கை அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்து என்ன ஆயிரும்? சேர்ந்து விடும். அப்படி சேர்ந்துருச்சுன்னா நீக்கின பிறகும் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு உடனே என்ன கிடைக்காது? மறுபடியும் முக்தி கிடைக்காது அப்படின்னு அதுல சொல்றோம். மற்ற இவை நிற்க மற்ற இவை நிற்க இது ஒரு இடத்துல இருக்கட்டும். இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மாயை முதல்ல வந்துச்சுதா இல்ல கண்மம் முதல்ல வந்துச்சுதா அப்படின்னா இதெல்லாம் மறுபடி சொல்லிக்கிட்டே தான் போகும். துவந்துவம் தான் ரெண்டும். சரியா? அதனால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இரு உனக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னுட்டு இரும் கலாதி உணர்வாய். இப்போ இறைவன் வந்து கால நேதி கலை வித்தை அராகம் இந்த தத்துவங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். சரியா? 31 தத்துவம் தான் நமக்கு உடம்பு. இது வந்த பிறகு சரியா? இது வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மேய பின்னர் தன் உருவம் விளங்காமை விளங்கும். அப்போ மேய பின்னர் உனக்கு அறிவு விளங்குது. உருவம் அப்படின்னா என்னது? ஒளி. சரியா? ஒளிதான் உருவம். தன் உருவம் தன்னுடைய ஒளி. அப்ப அங்க உருவம் அப்படின்னா இங்க ஒளி. ஒளினா அறிவு. சரியா? அறிவு ஒளிங்கிறத சொல்லுது. அப்ப அறிவு விளங்குறதுக்கு சரியா? விளங்குது விளங்காமல் இருந்தது. சரியா? இது இந்த ஒளி வந்து விளக்குது. இப்ப மாயை கண்மங்கிறது வந்து நமக்கு விளக்கு. அப்ப அது வந்துதான் நமக்கு என்னது? அறிவை விளக்குது. அந்த விளக்கு தான் நம்ம அறிவை விளக்குது அப்படின்னு சொல்றாரு. மிகும் உலகம் தனில் அது எதை நோக்கி உலகத்தை அறிய இந்த அறிவுங்கிற அந்த விளக்கு சரியா? அந்த இது காட்டுது. சிவத்தையோ காட்டுற விளக்கு இது இல்ல. இது உலகத்தை காட்டக்கூடிய விளக்கு. இது சிவத்தை காட்டக்கூடிய விளக்கு இல்லை. உலகத்தை காட்டுற விளக்கு. அதனால உலகம் தனில் எண்ணில் இவை விடுங்கால். விடுங்கால்னா என்னது? இதனுடைய செயல். அப்ப விடுபட்டால் அதுல இருந்து அந்த கலாதி இந்த செயல்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டால் உணர்வுள் தோயும் நெறி இல்லாதால் அறியாமை. இந்த உணர்வு தோயும் நெறி இல்லாததுனால நமக்கு அறிவு விளங்காது. அதனால அறியாமை. அந்த விளங்காததுக்கு பேர் தான் என்னது? அறியாமை. அப்ப நீ அறியாமை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மலம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த அறியாமையை நிகழ்த்துவது எது அப்படின்னா இந்த மலம் தான் நிகழ்த்துது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாயை கண்மம் வந்து நம்மளுக்கு வந்து மறைக்காது. அது வந்து விளக்குன்னு சொல்றோம். சரியா? ஆனா அது வந்து விளக்கு. நம்ம அறிவை விளங்க வைக்கிறதுக்கு அது கொடுத்தது. அப்ப அறியாமைன்னு ஒண்ணு நடக்குது. அந்த அறியாமை நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அந்த மலம்னு சொல்லக்கூடிய ஆணவ மலத்தை சொல்றது. சரியா? அப்ப விளக்குற பொருள் மறைக்குமா? நீ மாயைன்னு சொன்னது விளக்கு. அப்ப விளக்குன்னு சொன்னா அது மறைக்குமா அப்படின்னா இதை ஆஃப் பண்ணா நமக்கு என்ன ஆகுது? விளங்கல, இருட்டு வந்துருது. மறுபடியும் என்ன ஆயிருது? இருட்டு வந்துருது. சரியா? ஏன்னா இது விளக்குன்னு சொல்றோம். மாயை கண்ம விளக்குன்னு சொல்றோம். அதை நீக்கியாச்சு, அதை ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன ஆகுறது? இந்த அறிவு விளங்காது. ஏன்னா இந்த அறிவுக்கு இந்த உடம்பு இருந்தாதான் என்ன ஆகும்? அறிவை விளக்க முடியும். சரியா? அப்ப இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஆனா அது மேல பற்று இருக்கக்கூடாது. இதுதான் நாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப இந்த அறிவுடைய ஒன்ட்ட இந்த மாயை கண்மத்தை நீக்கியாச்சுன்னா உனக்கு மறுபடியும் இருட்டு வருது. இந்த இருட்டு எங்க இருந்து வந்துச்சுது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சரியா? மாயை கண்மம் என்ன செய்யுது? விளக்குதா இல்ல இருட்ட கொடுக்குதா அப்படின்னா அது நமக்கு பகலில் விளக்கு அல்ல. சரியா? இருளில் விளக்கு. அதனால நமக்கு என்ன ஆகுதோ? அறியாமையும் அங்க இருக்குது, வெளிச்சமும் இருக்குது. ரெண்டும் இருக்குது. இந்த சகல நிலையில ரெண்டும் இருக்குது. அதனால வேலை செய்யாம இருந்தா மறுபடியும் என்ன ஆகுது? அறியாமை தான் வருது. அதான் நம்ம கடந்த பாட்டிலையும் சொன்னோம். தூங்கும் போது அப்படின்னு சொன்னோம். நமக்கு இந்த உடம்பெல்லாம் இருக்குது, கருவிகள்லாம் இருக்குது. ஆனாலும் தூங்கிட்டோம்னா என்ன ஆகாது? எதுவுமே
விளங்காது. அப்ப எதுவுமே விளங்கல அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? அறியாமை வந்துருது. அப்ப அறியாமைன்னு ஒண்ணு நிகழுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அங்க இருள் இருக்குது அப்படின்னு காரணம். அப்ப அறிவுடைய பொருள் எது? மாயை கண்மத்தை சேர்த்தாங்க. சரியா? இந்த மாயை கண்மம்ங்கிறது இருளா ஒளியா அப்படின்னா அது ஒளி அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ஒளிதான் அது அப்படின்னு அவனே ஒத்துக்கிடுறான். அந்த ஒளி இருந்தா இன்னொரு ஒளி தேவையில்லை. ஒளி இருக்கும்போது எதுக்கு ஒளி கொண்டு சேர்க்கணும்? ஏற்கனவே இது ஒளி உடம்புன்னு நம்ம சொல்றான் அவன். போன பாட்டுல சொல்றான். அது ஒளியான உடம்பு. பழைய நிலைக்கு அடைவான் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே அது ஒளி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாயை கண்மங்கிறது விளக்கு. இதுவும் ஒளிதான். அப்ப ஒளி இருக்கிற இடத்துல இன்னொரு ஒளியை கொண்டு எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இன்னொரு ஒளி தேவையில்லை. அப்ப இந்த ஒளியை அணைச்சா உனக்கு என்ன ஆயிருது? நீ இருட்டுல இருக்கிற. இப்ப இந்த மாயை கண்மங்கிறத நீக்கியாச்சுன்னா நீ மறுபடியும் எதுக்கு வந்துடுற? இருட்டுக்கு வந்துடுற. அப்ப இருட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஆணவம் காரணம். அப்போ இந்த வெளிச்சத்தை எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு அறிவு விளங்கணும் அப்படிங்கறதுதான் கொடுக்கிறான். சரியா? அதுக்குதான் விளக்குறாரு. அதனால மலம் அப்படின்னா அது ஆணவ மலம் ஒண்ணு இருக்கு. நீ 2 மலம்னு சொன்ன. சரியா? அந்த மாயை கண்மம் மட்டும்தான் சொன்ன. மாயை கண்மங்கிறது விளக்கு. அதுவும் மலம் தான். அது விளக்கு. ஆனால் அது விளக்க வேண்டியது இந்த மாயை கண்மத்தை வச்சு இந்த ஆணவத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்கு நம்ம அதுக்கு உதவியா இருக்குது. அதனால ஆணவம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆணவத்தை நீக்குவதற்குத்தான் பெருமான் இத கொடுக்கிறான் அப்படின்னு நம்ம இந்த பாட்டுல சொல்றோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒளின்னு சொல்லியாச்சுன்னா இன்னொரு ஒளி தேவை கிடையாது. ஒளி இருக்கும்போது இன்னொரு ஒளி தேவையா? இப்ப சூரியன் இருக்குது, சூரிய பிரகாசம் இருக்குது பகல்ல. நம்ம என்ன டார்ச் லைட்டோ இல்ல மெழுகுவத்தி லைட்டோ வச்சுட்டா நம்ம நடப்போம்? தேவையே கிடையாது. அதனால அது ஒளின்னு சொன்னா நமக்கு ஒளி தேவையில்லைன்னு ஆயிருது. அப்ப அது நமக்கு இருளா இருக்குது. அப்ப அந்த இருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அது ஆணவமல சார்பு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல நம்ம அவங்கள அதை மறுத்து நிறுவுகிறோம். கண்டிப்பா ஆணவ மலம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றோம். சொல்லிட்டு அடுத்த பாடல்ல சொல்றாரு, உன்னறிய திருவருளால் அல்லது ஆணவம் உண்டு என்று அறிவது அரிது அப்படின்னு நம்ம இந்த பாட்டுக்கு சொல்றோம். ஆணவத்தோட இலக்கணத்தை இந்த பாட்டுல சொல்ல போறோம். ஆணவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அப்படி புரிஞ்சாதான் அவன் ஆணவம்ங்கிறத ஒத்துக்கொள்வான். ஆணவம்னு ஒண்ணு இருக்குது, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அதனுடைய தன்மையை பத்தி இப்ப பார்க்க போறோம். சரியா? அது 36வது பாடல் ஆணவத்தினுடைய இலக்கணம். அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நிறைந்த அறிந்த அறியாமையினாலும் அருள் நிலவும் காலம் தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலாலும் உயிர்தான் என ஒன்று இலதாய் மன்னியிடும் மலம் மாயை கண்மங்கள் மாறி வந்திடும். இங்கு இது வலுவாது ஆதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒளிய மலம் உளது என்று உணர்வு அரிதாம் அதன் உண்மை தெரிந்து அரிதாம் உனக்கே. தெரிவு அரிதாம் உனக்கே அப்படின்னு இந்த பாடல் வருது. அப்போ அதுக்குனுடைய பதவுரை. சரியா? அந்நியமானவை அப்படின்னா வேற பிரபஞ்ச பொருள்களையே. மலம், இந்த உயிருக்கு அந்த மலம்ங்கிறது ஆணவம். உணர்த்தி அறிவிற்காட்ட ஏதுவாகலால் அனன்யமாய் வேறல்லாமல் நிறைந்த அறிவு வியாபித்துள்ள பதியை அறியாமையினாலும் அறிய மாட்டாமலும் அருள் நிலவும் காலம் இந்த பதி பிரகாசம் உண்டாகும் காலத்தில் தன்னில் அவ்வுயிரில் அவனே அந்த சிவனே யாவுமாய் நின்ற எல்லாமாய் நின்ற தொன்மை அனாதி தன்மையை தாம் உணர்தலானும் அவ்வுயிர் காண்டலானும் உயிர்தான் என அவ்வுயிர்தான் ஒரு பொருள் என்ற ஒன்று இலதாய் தனித்தன்மை இல்லாதது போல மன்னியிடும் நிலைத்து நிற்கும் மாயை கண்மங்கள். இந்த மாயையும் கண்மமும் மாறி சிருஷ்டியில் காரியப்பட்டும் வந்திடும் சங்காரத்தில் சிருஷ்டியில் காரியப்பட்டும் சங்காரத்தில் ஒடுங்கியும் வந்திடும் வருவது போவதாகும்.
வருவதும் போவதாகுமா இருக்கும். இங்கு இம்மாயை கண்மங்கள் போல் இது இவ் ஆணவம் வலுவாது விலகாது ஆதலினால் ஆகையால் மனத்தால் இந்த மனத்தால் உன்னறிய நினைத்தற்கு அறிய திரு அருளை ஒளிய பதி ஞான சகாயத்தால் அன்றி, அப்ப பதிதான் நமக்கு உதவணும். பதிஞான சகாயத்தால் அன்றி மலம் உளது என்று ஆணவம் உள்ள பொருள் என்று உணர்வு அரிது ஆள் அறிய முடியாது. உனக்கு உனக்கும் அதன் உண்மை அவ் ஆணவத்து உண்மையை தெரிவு அரிது ஆம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்பங்க ஆணவத்துக்கு இலக்கணம் சொல்ற. சரியா? அந்நியமானவை உணர்த்தி. அப்போ அந்நியமானவை உணர்த்தி அப்படின்னா அந்நியம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். சரியா? நமக்கு ரெண்டு இருக்குது. சரியா? ஒண்ணு உறவு, இன்னொன்று பகை. இந்த ரெண்டும் இருக்குது. உறவுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா உறுதி தருவது உறவு. நமக்கு உறுதியா இருக்கிறவங்களை தான் உறவுன்னு சொல்லணும். சரியா? அதான் சுற்றம், நமக்கு பலம் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க உறுதியா இருக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு உறவு. ஆனா இங்க நமக்கு எது நம்முடைய குணத்தை சிறக்க செய்வதெல்லாம் உறவு. நம்முடைய குணத்தை எது எல்லாம் சிறக்க செய்கின்றதோ அது எல்லாம் உறவு. நம்முடைய குணத்தை எது எல்லாம் கெடுக்கின்றதோ அது எல்லாம் பகை. சரியா? நாங்க யாரு? நம்ம உடம்ப குறிச்சு சொல்லல, நம்மளுடைய ஆன்ம அறிவு. சரியா? அறிவு விளங்குவதற்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சிறந்தவர்கள், உறவு. நம்மளை யாரெல்லாம் கீழ்ப்படுத்துவதற்கு இந்த பெருமானை நோக்கி கொண்டு செல்லாமல் இந்த உலகத்தை நோக்கி மடைமாற்றி விடுகிறார்களோ அவர்களெல்லாம் நமக்கு பகை. ஏன்னா அறிவு விளங்க செய்யறவங்க, அதுக்கு உதவி செய்யறவங்க தான் உறவு. அதை விட்டுட்டு அந்த சாமியை கும்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படியே அப்படியா, இந்த வயசுல இப்படியான்னு யார் யாரெல்லாம் அவங்கள சொல்றாங்களோ அவங்க எல்லாம் யாரு? நமக்கு பகை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்க அறிவு, இந்த அறிவை எது எல்லாம் விளக்குகின்றதோ அது உறவு. அறிவுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அது எல்லாம் பகை. சரியா? இந்த உலகத்துல இந்த உடம்பதான் நாம் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால இந்த உடம்புக்கு யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவங்கள எல்லாம் என் தங்கம், என் கட்டி, என் வைரம்னு நினைக்கிறோம். சரியா? உறவுன்னு நினைக்கிறோம். இந்த உடம்புக்கு யாரெல்லாம் கெடுதல் செய்யறாங்களோ அவங்கள எல்லாம் பகை. சரியா? எவ்வளவு எவ்வளவு தகாத வார்த்தையெல்லாம் உண்டோ அவ்வளத்தையும் சொல்றோம். அப்ப உடம்பு அப்படின்னா இந்த உடம்புக்கு யாரு செஞ்சாங்களோ அவங்கதான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். சரியா? ஆனா அவங்க அப்படி செய்யறதுனால நம்ம க்ளோஸ் ஆயிடுறோம். க்ளோஸ்ன்னு நினைக்கிறோம், அதனால நம்ம க்ளோஸ் ஆகிடுறோம். சரியா? ஏன் அப்படின்னா அறிவு விளங்காமலே போயிருது, விளங்காமலே போய் செத்து போயிருந்தோம். க்ளோஸ், கடைசியில க்ளோஸ் பண்ணி விட்டுருதாங்க. சரியா? அதனால இந்த உறவுங்கிறது அறிவை வளர்க்கிறவங்க தான் உறவு, அறிவை வளர்க்காதவங்க எல்லாருமே பகை அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த உலகத்துல அப்படி இருக்குது. இந்த உறவும் இல்ல பகையும் இல்லாம அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்குதா அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப திருமணத்துக்கு பார்ப்போம், உங்க சொந்தத்திலயா கல்யாணம் அப்படின்னு கேட்போம். மாப்பிள்ளை வீடு சொந்தமா இல்லைன்னா பொண்ணு வீடு சொந்தமா, அப்போ உறவா அப்படின்னு கேட்போம். இல்ல தூரம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பகைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பகை வீட்டுல போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், திருமண பந்தம் வைக்க மாட்டோம். அவ உறவும் இல்ல பகையும் இல்ல அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படி அந்த உறவும் இல்லாம இருக்காங்க, பகையும் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி என்ன பேரு அப்படின்னா அதான் அந்நியம் அப்படின்னு சொல்றோம். அது தமிழ்ல அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னா நொதுமல். உறவு, பகை, நொதுமல் அப்படின்னு 3 வார்த்தை. ஆனா நம்ம பயன்படுத்துறது எல்லாம் உறவு பகையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நொதுமல்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறது இல்ல. அதனால அது நமக்கு எளிதில தெரிவது இல்லை. சரியா? நொதுமல் அப்படின்னா நியூட்ரல், ரெண்டுக்கும் இடைப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நொதுமல் அதான் அந்நியம். சரியா? அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 3 பொருள் இருக்குது. சரியா? உறவு, பகை, நொதுமல். இப்ப நம்ம இங்கேயும் என்ன பாக்குறோம் அப்படின்னா முப்பொருளை பத்தி தான் பாக்குறோம். பதி, பசு, பாசம். சரியா? அப்ப இந்த அறிவு பொருள், நம்ம அறிவு பொருள்னு சொல்றோம். நம்ம பசு, பசுக்கு அறிவு இருக்குன்னு சொல்றோம்.
பதி பசு இது ரெண்டுமே உறவு, ஏன்னா ஒத்த சாதி, ரெண்டுக்குமே அறிவு ஓரினம், அதனால அறிவு பொருள். ஆனா அறிவு இல்லாத ஒரு பொருள் இருக்குது, அது என்னது? பாசம். சரியா? அது போக பெருமான் பதி நமக்கு அறிவை விளக்குறவன், நமக்கு உதவி செய்யறான், அதனால நமக்கு அவன் உறவு. ஆனா அங்க பாசம் அது நமக்கு என்னது? அறிவை தடுக்கக்கூடியது, அதனால அது பகை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதை தடுக்கிறதுனால அத பகை அப்படின்னு சொல்றோம். அப்பங்க அந்நியமானவை உணர்த்தி, இந்த ஆணவம் அதனுடைய சிறப்பியல்பு. சரி, அத முதல் எழுதுல சொன்னோம், 20வது பாட்டுல சொன்னோம். சரி, ஆணவ மனத்துடைய சிறப்பியல்பு அது மட்டும் இருக்கும்போது அது என்ன சொல்றோம்? கேவலம் அப்படின்னு சொல்றோம். ஆணவம் மட்டும் சார்ந்து இருக்கும்போது அது கேவலம் அப்படின்னு சொல்றோம். சகலத்துல விளக்கு கொடுத்தாச்சு. விளக்கு அப்படின்னா அது எது? நம்ம மாயை கண்மம். சரியா? அப்பமும் ஆணவன் நம்ம கூட தான் இருக்குது. அப்ப 3 பொருளா இருக்குது. ஆணவம், கண்மம், மாயை. அப்ப 3ஆ இருக்குது சகலத்துல. சரியா? அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த விளக்கு விளக்குதா இல்லையா அப்படின்னா, இந்த விளக்கு நமக்கு பகை அப்படிங்கிறது மாதிரி காட்டுவான். சரியா? எப்படி அப்படின்னா, இந்த விளக்குங்கிறது நமக்கு விளக்கணும். சரியா? ஆனா நமக்கு வேற்றினமான இந்த உலகத்தை தான் காட்டுவான், பெருமான காட்ட மாட்டான். உலகத்தை மட்டும்தான் அந்த விளக்கு காட்டும். சரியா? உலகத்தை அறியறது மாதிரி செய்வான். அதனால என்ன ஆகுது? அது நமக்கு பகையா நிக்குது. விளக்கா இருந்தாலும் அது உலகத்தை தான் காட்டுது, பெருமான காட்டல. அதனால அந்நியமானவை உணர்த்தி அப்படின்னாரு. அதான் அது உணர்த்தாது. உணர்த்தினா அப்படின்னா அது உணர்த்தாது. சரியா? நமக்கு இச்சை ஏற்படுத்தும். எதுல? இந்த உலகத்துலதான் இச்சையை ஏற்படுத்தும். நம்ம அறிவை அப்படி மயக்கக்கூடியது. இப்ப கண்ணாடி போடாம இருந்தா ஒண்ணும் தெரியாது. தெரியாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கண்ணாடி போட்டா தெரியுது. ஆனா கண்ணாடி போடலைன்னா தெளிவு இல்லை. சரியா? நமக்கு கண்ணாடி போடலைன்னா தெரியல, கண்ணாடி போட்டா தெரியுது, ஆனா அது தெளிவு இல்லாம தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா, 2ன்னு எழுதி போட்டா அது 5 மாதிரி தெரியுது, 5ன்னு எழுதுனா 2 மாதிரி தெரியுது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கண்ணாடி தப்பு தப்பா காட்டுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ தப்பு தப்பா காமிக்கிற நிலைதான் எது? இந்த சகல நிலை. அப்போ இந்த கண்ணாடிங்கிறது இந்த மாயை கண்மம். நமக்கு காட்ட வேண்டிய பொருள் எதை காட்டணும்? சிவத்தை காட்டணும். ஆனா சிவத்தை காட்டாம இங்க உலகத்தை காட்டுது. சரியா? அப்ப அதான் அந்நியமானவை உணர்த்தி. அப்ப நம்ம அறிவு அந்நியமானதை அந்நியம் அப்படின்னு நினைக்க வைக்குது. சரியா? அனன்யம் அப்படின்னு நினைக்க வைக்குது. அனன்யம் அப்படின்னா உறவுன்னு அர்த்தம். சரியா? அந்நியமானவை உணர்த்தி நமக்கு உறவல்லாத பொருளை உறவுன்னு நினைக்க வைக்குது, அப்படி மயக்குது. அப்படி மயக்கிறதுனால இந்த அந்நியமான பாசம் இதற்கு விடயம். அப்ப விடயம் எல்லாம் என்னது அப்படின்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற நுகர்பொருள்கள் தான். அது எல்லாமே இந்த உலகத்து நுகர்பொருள்கள். இப்ப நம்ம ஒரு காஃபியோ வடையோ சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல என்ன இருக்குது? அது எல்லாம் நுகரக்கூடிய பொருள்கள் தான். சரியா? அதெல்லாம் ஏகதேச பொருள்கள். அப்போ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுது? நம்ம ரசிக்க வைக்குது, அதுக்கு கீழே அடிமைப்படுத்துது. சரியா? இப்ப ஒரு பொருள் இருக்குது, ஒரு அறையில ஒரு பொருள் இருக்குதுன்னா நிறைய பொருள் இருந்தாலும் நம்ம ஒரு சில பொருள்களை தான் பார்க்கிறோம். எல்லா பொருளையும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போ அந்த பார்க்க முடியாத அளவுக்கு அங்க இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. அப்ப இங்க எல்லா இடத்திலையும் உலகத்திலையும் பெருமான் இருக்கிறான், எல்லா இடத்திலையும் இருந்தாலும் அவன் அதை காட்டாது. சரியா? அதெல்லாம் காட்டாம இந்த உலகத்தை மட்டும் காட்டுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பகுதியில ஒரு பகுதியில இருக்க விடயங்களை மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது? கால எல்லைக்கு உட்பட்டதுனால அதை மட்டும்தான் நம்மளால அறிய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. அதனால இந்த பொருள்களா இருக்கிறது, சரியா, இட எல்லைக்கு உட்பட்டதுனால அதை மட்டும் அறியணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு அறிவுக்கு அறிவா வேறா இல்லாமல் அறிவுக்குள்ளேயே இருக்கிறான், எப்பவும் நெருக்கமா இருக்கிறான். இதாவது ஏகதேச பொருள் நம்மளை விட்டு விலகி இருக்குது,
ஒரு குறிப்பிட்ட கால எல்கைக்கு உட்பட்டு இருக்குது, அது தோன்றும் அழியும். ஆனா பெருமான் அப்படி கிடையாது, நம்ம கூடவே இருக்கிறான், நம்ம அறிவுக்குள்ளே இருக்கிறான், எப்பவும் ஒன்னாவே இருக்கிறான், நெருக்கமாவும் இருக்கிறான். அப்படி நிறைஞ்சு இருந்தாலும் அவனை என்ன பண்ண முடியல, நம்மளால அறிய முடியல, சுத்தமா அதை காட்டவே மாட்டேங்குது. சரியா? நமக்கு தூரத்துல மலை இருக்குது, மலையை பார்க்க மாட்டேங்கிறோம், ஆனா கீழே கிடக்கிற ஒரு சின்ன கூழாங்கல்ல தான் பாக்குறோம். அது மாதிரிதான். சரி, அதைத்தான் மணி மற்றவர் அறியா மாணிக்க மலையே அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவன் மலையா இருந்தாலும் அது நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம சின்ன சின்ன கல்களை தான் என்ன பண்றோம், ரசிக்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏகதேச பொருளை அறிய வைத்து வியாபக பொருளை அறிய ஒட்டாமல் தடை செய்து, அதுதான் இந்த ஆணவத்தினுடைய செயல். ஏகதேச பொருளா இருக்கக்கூடிய பெருமானை அறிய ஒட்டாம், இந்த ஏகதேச பொருளா இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களை அறிய வைத்து வியாபக பொருளா இருக்கக்கூடிய பெருமானை அறிய வைக்காம இருக்குது. அதுதான் இந்த சகலத்துல நடக்குது. சரியா? இது இந்த ஆணவத்தினுடைய பொது இயல்பு. சரியா? பொது இயல்பு அப்படின்னா ஒரு காலத்துல என்ன ஆகும், நீங்கிறோம். சரியா? அப்போ அருள் நிலவும் காலம் தன்னில், அந்த அருள் நிலவும் காலம் தன்னில் அப்படின்னா அறிவுல அருள் வந்தாச்சு, திருவருள் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அவனே யாவுமாய் நின்ற தொன்மை, எல்லாம் சிவமா தெரியும், ஆணவம் இருந்த இடமே தெரியாது. எனவே அருள் நிலவும் காலம் தன்னில் அவையே யாவையுமாய் அப்படின்னா ஆணவ மலம் மாயை கூட ஆண்டவனாதான் தெரியும். சரி, அந்த ஆணவ மலம் மாயை எல்லாமே ஏதாவது தெரியும், ஆண்டவனாதான் தெரியும். இது வரைக்கும் மாயையில இருந்து நம்ம பார்த்த இந்த மாயையை வச்சு பார்த்தோமா இல்லையா, இந்த ஏகதேச பொருள்கள் கூட அதுலயும் சிவம் தான் தெரியும். அப்ப எல்லாமே பெருமானாக தான் தெரியும். அப்ப எல்லாமே அவனா தெரிகிறான் அப்படின்னா அதான் அவனே யாவையுமாய். இந்த பாசம் பசு பதி. சரியா? அடுத்த நம்மை போல இன்னொரு பசுவை பார்த்தாலும் கூட, இன்னொரு ஆன்மாவை பார்த்தாலும் கூட எப்படிதான் தெரியும், சிவமா தான் தெரியும். இந்த மண்ணை பார்த்தாலும் சிவமா தான் தெரியும், கல்லை பார்த்தாலும் சிவமா தான் தெரியும். எதை பார்த்தாலும் ஒரு தன்மை காட்சி, ஒரே காட்சியாக ஒத்த காட்சியாக தெரியும். அதுதான் தொன்மை, அதுதான் இயல்பு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, தாம் உணர்தலாலும் உயிர்தான் என ஒன்று இலதாய் மன்னியிடும் மலம். அப்ப அந்த உயிர் நான் என்று, சரியா, தான் என்று ஒன்று இன்றி, இது கேவலத்துல. உயிர்னு ஒண்ணு இல்லாத ஒரு நிலை, அது கேவலத்துல. உயிர்தான் என ஒன்று இலதாய், உயிர் தன்னைத்தான் ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு தன்னையே உணர ஒட்டாது மன்னியிடும் இந்த மலம். அதே அறிவுல மறைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த எந்த மலம் அப்படின்னா மாயை கண்மங்கள் மாறி வந்திடும், இந்த மாயை கண்மங்களை சேர்த்து விடும், இது சகலம். அப்போ முதல்ல அறிவு மட்டும் மறைக்கப்பட்டு இருக்குது, உடம்பு இல்லாம இருக்குது, அது ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியது. இந்த அறிவை மறைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாயை கண்மங்கள் மாறி வந்திடும், மாறி சேர்க்கிறாரு அப்படின்னா அது சகலம். அந்த சுத்த நிலையில் எல்லாம் அங்கேயும் தான் ஒரு பொருள் இல்லைன்னு எல்லாம் சிவமாக பார்க்கும். பாசம் இல்ல, சரியா, தான் இல்லை, எல்லாம் சிவமா பார்க்கும், அது சுத்த நிலை. அப்ப இது சுத்த நிலை. சகலத்துல என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஆன்மாவே ஒரு பொருள் இல்ல. சரியா? மல மாயை கண்மங்கள், சரியா, மல மாயை கண்மங்கள் மன்னியிடும் அப்படி கிடக்கும். மலமும் மாயை கண்மங்களும் மூணு மலமும் இருக்கிறது, அறிவுல மன்னி இருக்கிறதுனால அது சகலம். சரியா? அது நமக்கு என்ன ஆகுது, விடுவதும் பற்றுவதுமா இருக்கும். ஏன்னா மாறி மாறி நம்ம பிறந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி பிறக்கும் போது அது சேரும், இறக்கும் போது அது நம்மளை விட்டு பிரிந்து நிற்கும். சரியா? அப்படின்னு இந்த ஆணவம் எப்பொழுதும் பற்றி கொண்டே இருக்கும். ஆணவம் எப்பொழுதும் பற்றி கொண்டே இருக்கக்கூடியது, அது ஒரு நேரமும் நம்மளை விட்டு பிரியாது. அப்ப மாயை கண்மம் விட்டு விட்டு, சரியா, பற்றும் விடும், மாறி மாறி வரும். ஆனா அந்த ஆணவங்கிறது எப்பொழுதும் பற்றி கொண்டே இருக்கும். இங்கு இது வலுவாது இந்த அழுக்குல, சரியா, திருவருள் வருகிற வரைக்கும் மாறி மாறி பிறந்துகிட்டே இருக்கும். அதனால மனத்தால் உன்னறிய திருவருளை ஒழிய மலம் உள்ளது என்று உணர்வு அரிதாம் அப்படின்னு சொல்றாரு. ஆதலினால
மனத்தால் உன்னறிய திருவருளை ஒழிய. இந்த மனத்தினால் அப்படின்னா கருவிகளால் அறிய முடியாததாய், ஆனால் திருவருளை ஒழிய இந்த மலம் உளது என்று உணர்வறிதால், அந்த மலம்னு ஒண்ணு இருக்குங்கிறத திருவருளை தவிர வேற எதை கொண்டும் அறிய முடியாது. அதனாலதான் உண்மை தெரிந்தால், சரியா, உனக்கு அது அந்த மலத்தை நாம் கண்டறிய முடியாது. அப்ப திருவருளை மட்டும்தான் காண முடியும். சரியா, திருவருளை பற்றி நிற்கும் பொழுது திருவருள் மட்டும்தான் தெரியும், இந்த மலத்தை பார்க்க முடியாது. மலத்தோட இருக்கும்போது திருவருளை பார்க்க முடியாது. சரியா, அப்போங்க அறிகின்ற அறிவு தான். நம்ம இப்போ ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தூங்குறோங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. சரியா, அறிகின்ற அறிவு தான், ஆனாலும் தூங்குது. ஆனா பிற எப்படி அது அறியும் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச பிறகு எது அறிவு அப்போ அப்படின்னா, அது தூங்கிடுச்சு அப்படின்னா அது அறிவு நிகழாது. அது முழிச்ச பிறகு இப்ப தூக்கம் இல்லை, இப்ப முழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தூக்கம் இல்லாத நிலை ஒண்ணு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே தூங்கியிருந்தோம் அப்படின்னு அது உணருது. சரியா, அது போல இந்த ஆணவத்தோட இருக்கும் பொழுது பெருமான அறிய முடியாது. பெருமானோடு இருக்கும் பொழுது இந்த ஆணவ மலம்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம அறிய முடியாது. அப்போ ஒரு பொழுதும் இந்த ஆணவத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. பெருமான பார்க்க முடியும். சரியா, இந்த உயிரை பார்க்க முடியும். ஏன்னா பெருமான் நமக்கு தரிசனம் தருவார். இந்த ஆன்மாவை பார்க்கறதுக்கு தரிசனம் கிடைக்கும். சரியா, ஏன் அப்படின்னா இந்த ஆன்மாவினுடைய இழிவை உணர்த்துவதற்காக. அப்பதான் பெருமானுடைய சிறப்பை உணர்வோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணப்பொழுது நமக்கு அந்த ஆன்மாவை பார்க்க முடியும், நம்முடைய இழிவை பார்க்க முடியும். ஆனால் ஒரு காலமும் ஆணவத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம இந்த ஆணவத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப ஆணவத்து கூட இருந்தோம்னா இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் கூட இருக்கும் பொழுது ஆணவத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆணவத்துக்கு உண்டான பாடல்களை எல்லாம் சொல்றாரு. இதுல வந்த தடை என்ன அப்படின்னா, ஆணவம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு ஐக்கியவாத சைவர் சொல்றாங்க. அப்ப அது ஆணவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு உடம்பு கருவிகள் இருந்தாலும் வேலை செய்யாம இருக்குது. அது மாதிரி நமக்கு அறிவுன்னு இருந்தாலும் வேலை செய்யாம இருந்துச்சுது. அந்த வேலை செய்யாம இருந்ததுக்கு காரணம் என்னது அப்படின்னா, அது ஆணவ மல மறைப்பு. அதுதான் நீ அறியாமைன்னு சொன்ன. அந்த அறியாமை நிகழ்த்துவதற்கு காரணம் என்னதுன்னா இந்த ஆணவ மலம் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த ஆணவ மலம் அவன் என்ன சொன்னான், மாயை கண்மம் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும் போது அது எது முதல்ல வந்துச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுது. அடுத்து அதுல அந்த மறுபடி பிறந்து வந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா நமக்கு சடம் தேயும் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிறந்து வந்துகிட்டே இருந்தா ஒரு கால எல்கையில் ஆகும்போது என்ன ஆகும், சடம் பூரா தேஞ்சி நமக்கு அறிவு விளங்கிரும். அதுக்கு அடுத்து சடத்தை தரமாட்டான் அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப ஏற்கனவே ஒளி உடம்பா இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தையும் அவன் சொன்னான். அப்ப ஒளியா இருந்தா அந்த ஒளிட்ட இன்னொரு ஒளியை சேர்க்கணும்னு தேவை கிடையாது. இது மலம்ங்கிறதுனால சுத்தமா இருக்க வேண்ட கொண்டு மலத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் அந்த தடைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், விடையை சொல்லி அதை நிறுவவும் செஞ்சோம். அப்ப அதுல பனை விதை முதல்ல வந்துச்சுதா இல்ல பனைமரம் வந்துச்சுதா அப்படின்னா அது ரெண்டும் துவந்துவம். சரியா, அதுக்கு இதுதா இதுக்காதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு எல்லாம் எது காரணம் அப்படின்னா மாயை தான் காரணம். இதனுடைய காரியங்கள் எல்லாம் எதுல இருந்து வருது, மாயையில இருந்துதான் அது நிகழுது. அப்படிங்கிறதுனால மாயைக்கு மேல எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி இந்த மாயை நமக்கு ஒளியா இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே ஒளி உடம்பு அதுல போய் சேருது அப்படின்னா அந்த ஒளிக்கு இன்னொரு ஒளி தேவையில்லைன்னு ஆகும். அப்படின்னா அது பெருமானுக்கு இழுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரியா, பெருமான் அழுக்க தேய்க்கிறான், இல்ல இந்த ஒளி உடம்புல மறுபடியும் அழுக்க தேய்க்கிறான்னா அதெல்லாம் இழுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நிரூபியாச்சு. சரியா, மாயின்னு ஒன்று ஆணவம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு நிறுவ சொல்லிவிட்டு அதுக்கு பொது இயல்பு இருக்குது. அதனாலதான் என்ன பண்றோம், அதுல இருந்து அதனுடைய ஆற்றல்களை நம்ம குறைக்கிறோம். அந்த ஆற்றல்கள்ல இருந்து நீங்குவது எப்படி நீங்குவோம் அப்படின்னா பெருமான் அருளால், திருவருளாலதான் நீங்க முடியும். நம்மளுடைய காரியம்னு ஒண்ணும் கிடையாது. அதனால திருவருள் உள்ள வந்துருச்சு, இந்த அறிவுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆணவ மலம் போய்விடும். சரியா, அப்ப
குற்றம் நீங்கும் பொழுது குணம் பூக்கும். அந்த குணம் வந்துருச்சு அப்படின்னா அங்க குற்றம் இருக்காது. அப்ப குற்றம் அப்படிங்கறத ஒண்ண நம்மளால ஒரு காலமும் உணர முடியாது. இந்த ஆன்மாவால இந்த ஆணவத்தை பார்க்க முடியாது அப்படின்னு இந்த பாடல்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த இதுல பார்க்கலாம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்து 37வது பாடல் சகல அவத்தையை பத்தி வரக்கூடிய பாடலாக இருக்கிறது.